அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 இருக்கக்கூடிய ப்ரோஸ் கான்வகேஷன் அட்ரஸ், அதாவது பட்டமளிப்பு விழா உரை. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை. இந்த கான்வகேஷன் அட்ரஸ் எதை பற்றி சொல்லுதுன்னா, அறிஞர் அண்ணாதுரை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த பட்டமளிப்பு விழாவின் பொழுது பேசிய அந்த உரையை நம்மளுக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. அந்த உரையை இப்போ நம்ம பார்க்கலாம். Read an excerpt from the famous address made by the great leader Arinar Anna at the Annamalai University, Tamil Nadu on November 18, 1967 on the occasion of convocation. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நவம்பர் 18, 1967 அன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவின் பொழுது நமது தமிழ்நாட்டின் முதுபெரும் தலைவரான அறிஞர் அண்ணா ஆற்றிய பிரபலமான உரை நம்மளுக்கு ஒரு பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதை வாசித்து பாருங்கள் அப்படின்றத இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேரா பாருங்கள். Thankful as I am for the unique honor conferred on me by this institution, I stand before this august assembly today to deliver the convocation address. For though it is a pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all a bright and prosperous future, it is not an easy task to place appropriate guidelines before them. சரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அறிஞர் அண்ணா அங்கே நிகழ்த்த உரை இங்கே உரையாகவே அவர் பேசுகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிறுவனத்தால் எனக்கு இந்த சிறப்பான கௌரவம் வழங்கப்பட்டமைக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக, நான் இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் மாத சட்டசபையின் முன்னாடி இந்த பட்டமளிப்பு விழா உரையாற்றுவதற்காக இங்கே நிற்கிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த ஆண்டுடைய பட்டாதாரிகளை வரவேற்பதிலையும் அவர்களுடைய ஒளிமயமான மற்றும் செல்வ செழிப்பான எதிர்கால வாழ்வு அமைகிறதுக்கு வாழ்த்துவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி மிகச்சரியான வழிகாட்டுதலை எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு எளிதான காரியம் கிடையாது அப்படின்றதையும் இந்த பேரால் சொல்கிறாங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் பேரா. The fact that I am conscious of my own limitations given me a sense of relief, for I shall not attempt to offer original ideas or theories with a special storm, but only reiterate some of the cardinal principles enunciated by those who offered their advice in past years, perhaps with annotations here and there, bringing to bear the layman's point of view to the findings of experts in various fields connected with education. ஸோ இந்த பேராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் என்னுடைய வழிமுறைகளை எனக்கு தெரியும், என்னோடய வழிமுறைகள் எனக்கு தெரியும். அந்த உண்மை எனக்கு சின்னதாக ஒரு ஆறுதலை கொடுக்குது. ஆனால் நான் என்னுடைய கருத்துக்களையோ இல்லைன்னா என்னுடைய கோட்பாடுகளையோ என்னுடைய புதிய முத்திரைகளோ உங்கள்கிட்ட நான் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்யலை. ஆனால் கடந்த பல ஆண்டுகளில் பல அறிஞர் பெருமக்களால் சொல்லப்பட்ட அவங்களால் வழங்கப்பட்ட அந்த அடிப்படை கொள்கைகளை இங்கும் அங்கும் கொஞ்சம் விமர்சனங்களோட சாதாரண குடிமக்களோட கருத்துக்களை அந்த முதல் கல்வியோடு இணைச்சினது பல்வேறு துறைகளோட கண்டுபிடிப்புகளோடு இணைச்சி உங்கள்கிட்ட வலியுறுத்தி சொல்கிறதுக்காகவே நான் விரும்புகிறேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக, This is the age of the common man, whatever the regards some might have, and it is his point of view that matters most, and I to claim to represent him in all his ruggedness. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சாதாரண குடிமக்களுடைய காலம். ஒரு சாதாரண மனிதன் எவ்வளோ வருத்தத்தை வச்சுருந்தாலும் அவனுடைய நோக்கம் எதுவோ அதுதான் முக்கியமானதாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இங்கே
சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவனுடைய எல்லா கடின உழைப்பையும் வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த உரிமையும் கடமையும் எனக்கு இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா, systems and schools of thought, whatever it is in philosophy or politics, ethics or economics, are certainly meant for him. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நமது அமைப்பானது என்னது, சிந்தனையை வளர்க்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் அது தத்துவமாக அதான் ஃபிலாசபி, அது தத்துவமாக இருக்கலாம், இல்லைன்னா அரசியலாக இருக்கலாம், இல்லைன்னா நன்னறி முறைகள் என்னது விளக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லைன்னா பொருளாதாரமோ வேறு எது வேணுது வாட்டவர் சரிங்களா, எது வேணாலும் என்னது இருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் த repositories of knowledge and the nursing ground for the emissaries of thought, wisdom and service. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதுவாக இருக்கலாம், அது எல்லாம் என்னது அந்த சாதாரண குடிமகனுக்காகவே என்னது இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அது தத்துவமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், நன்னறி முறைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், சரிங்களா, எதுவாக இருக்கலாம். சரிங்களா, அது எல்லாமே யாருக்கு சொந்தமானதாக இருக்கணுமா, ஒரு சாதாரண மகனுக்கு ஒரு இதானவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ஹாவ் கோட் எ ப்ராமினன்ட் ரோல். சரி, என்னது இது எப்படி இருக்கணும், அந்த ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கு. இந்த பேரா முடிச்சுக்கிறேன். ப்ராமினன்ட் ரோல் டு ப்ளே அண்ட் த prominence is growing every day as more and more individuals get themselves equipped for the task of bettering society in all its age. When we have eschewed monarchy and autocracy and have inaugurated the era of democracy. ஸோ அது ஒரு அந்த பொருளாதாரமாக இருக்கலாம், தத்துவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த சாதாரண குடிமகனுக்காகவே இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா, அந்த அறிவாற்றலுடைய ஆதார வளங்களையும் தத்துவம் ஞானம் அதோடைய தூதுவராக வளர்த்தக்கூடிய இடமாகவும் இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த கல்வி ஒரு சாதாரண குடிமகனுக்கு கிடைக்கக்கூடியது. அந்த கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்கணும்னா தூதுவர்களாக இருக்கணும். சரிங்களா, அந்த தத்துவம் ஞானம் சேவை இதெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு தூதுவர்களை வளர்த்துருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குது, முக்கிய பங்காற்றுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இதற்கான முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகுது. சரிங்களா, ஒரு தனிநபருடைய ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மக்களாட்சி அப்படின்ற ஒரு புதிய சகாப்தத்தை என்ன பண்ணுது தொடங்கி வைக்கும் பொழுது, எல்லா காலகட்டங்களிலும் இன்னும் அதிகமான தனிநபர்கள் சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக தாங்களே தயார்படுத்திக்கிட்டு தங்களை என்ன பண்ணுறாங்க, இங்கே ஈடுபடுத்திக்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததான் during the monarchical of feudal days, universities had to train scholars and poets to adorn the chambers of royalty or the gilded mansions of lords and nobles, and their wisdom was meant for the mansion, not for the marketplace. Those were days when numbers did not count, nor were eminent scholars asked to face the problems confronting the masses. They were content to work in secluded spheres from the din and noise of the common man and the view the costly fabric of philosophy, of poetry, which in turn was to be converted into dazzling garments for the select and the privileged. அதாவது இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ முன்ன மன்னராட்சி இருந்துச்சு. சரிங்களா, இந்த மன்னராட்சி இல்லைன்னா இந்த இந்த அடிப்படை பார்த்த ஆட்சிகள் காலத்தில் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே என்னதுன்னா, அந்த அறிஞர்களையும் இந்த கவிஞர்களையும் அந்த அரசு சபையில் இந்த பொன் தகடுகள் போர்த்தப்பட்ட அந்த பிரபுக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த செல்வந்தர்களுடைய மாளிகையிலேருந்து
அலங்கரிக்க மட்டுமே இதான் பார்த்திங்கன்னா இந்த அரசவையில் பார்த்திங்கன்னா அந்த அமைச்சர்கள் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அரசவையை அலங்கரிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் அந்த ஞானம் எல்லாமே என்னது அந்த மாளிகைகளுக்காகவே என்னது பயன்பட்டுச்சு. சரிங்களா? அந்த அரசன் இப்போ பார்த்திங்கன்னா அரசன் இருக்காருன்னா அந்த அரசனுக்காக மட்டுமே அந்த அமைச்சர்கள் வந்து பயன்பட்டாங்களுடைய சாதாரண ஒரு குடிமக்களுக்காக என்னது அந்த குடிமக்களுக்கு வந்து உதவி செய்யலை. சரிங்களா? ஸோ அந்த நாட்களுடைய எண்ணிக்கை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஏன்னா எண்ணற்ற குடிமக்களுடைய பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்களையும் அந்த எதிர்கொள்கிற வாய்ப்புகள் என்னது அந்த சிறந்த அறிஞர்கள் வந்து பெருமக்கள் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கவும் இல்லை. சரிங்களா? அந்த சாதாரண குடிமக்களுடைய சத்தங்களும் குரல்களும் என்னது அந்த கேட்காத தனிப்பட்ட வட்டங்களில் வந்து பணி செய்கிறதுக்குனது பணிக்கப்பட்டாங்க. சரிங்களா? சாதாரண குடிமக்கள் வந்து மற்றவங்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ற அந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. அந்த விலையுறந்த அந்த அலங்கார கவிதைகள் தத்துவங்களை வந்து அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த சலுகை பெற்ற அந்த அதிகார வர்க்கத்துக்கு மட்டும்தான் இது இருந்துச்சு. சரிங்களா? அதுலேயும் செய்கிறாங்க. சரிங்களா? அந்த கல்வி அப்படின்றது வந்து முன்னே உங்களுக்கு தெரியும். இப்போ முன்னே பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்றது எல்லா மக்களுக்குமே கிடைக்கப்படலை. சரிங்களா? ஏன்னா முன்னே செல்வந்தர்களும் அரசர்களும் இப்படி கொஞ்சம் என்னது வசதியான மக்களுக்கு மட்டும்தான் என்னது கல்வி அப்படின்றது வந்து கிடைச்சிது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பாமர மக்களுக்கும் என்னது கல்வின்றது கிடைக்கும். இந்த கல்வி அப்படின்றது வந்து ஒரு பொதுவான ஒரு சொத்து அப்படின்றது இப்போ இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்ததாக The role of the university today is not closed and confident as in the past. Its function has been enlarged not in its the fundamentals but in its domain. என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பல்கலைக்கழகங்கள் வந்து கடந்த காலத்தை போல் ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து இருந்துவிட முடியாது. சரிங்களா? ஸோ அதனுடைய செயல்பாடுகள்லாம் இப்போ எப்படி இருக்குது, நல்லா பறந்துருக்கு. சரிங்களா? விரிவடைஞ்சிருக்கு. சரிங்களா? ஆனால் அது அடிப்படையில் கிடையாது. சரிங்களா? செயல்பாடுகள் விரிவடைஞ்சாலும் அது அடிப்படையில் இல்லை. ஆனால் அதோடைய துறையில் உள்ளது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக it has to take into account the commoners but trim and train, guide and lead him before being asked to do his duty as the citizen of a democracy, a task which kindless sweet hopes but which demands the patience and perseverance, faith and confidence. Faith in himself and in others, and confidence in his inherent ability to shoulder their responsibilities. The common man has become the origin of a potential ruler, and the duty today. The responsibilities today of the universities is to fashion out of him an individual fitted and equipped for the task of making democracy the fruitful and effective. அதாவது இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம வந்து பொதுவுடைமை தத்துவங்களையும் அந்த சாமானிய மனிதனுடைய அந்த சாமானிய மனிதன் என்னென்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அந்த மக்களாட்சியுடைய குடிமகனாக நம்மளுடைய கடமை ஆற்றுறதுக்கு அழைப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சாதாரண ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை நம்ம சரிவர செய்யணும். முன்னதாக என்னது அந்த சாமானிய மக்களை வந்து அழகுபடுத்தி அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்கள வழிகாட்டணும். சரிங்களா? அந்த வழிகாட்டி அந்த வழி நடத்தி செல்றதுக்கு நம்ம பணிக்கப்படணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இனிமையான நம்பிக்கையில் வந்து தூண்டக்கூடிய ஒரு செயல்பாடு அதற்கான பொறுமையும் விடாமுயற்சியும் மற்றும் நம்பிக்கையும் தன் மீதான நம்பிக்கையும் மற்றவங்க மீதான நம்பிக்கையும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடமைகளை தன்னோட தோளில் வந்து சுமப்பதற்கும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை மீதான நம்பிக்கைக்கும் அவசியமான தேவையும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னா அந்த கல்வியை கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்ணணும், வழிநடத்த செய்யணும். சரிங்களா? அவங்கள வழிநடத்த செய்யணும்.
ஸோ தன் மீது நம்பிக்கை வேணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே நம்பிக்கை வேணும். அந்த மற்றவங்க மேலே நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடமைகளை வந்து தன்னுடைய தோள் மீது சுமக்கணும். சரிங்களா? தன்னுடைய தோள் மீது சுமப்பதக்கூடிய அந்த தனக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகளை நம்பிக்கையின் மூலம் நம்ம வைக்கணும் அப்படின்றதே ஒரு அவசியமான விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சாதாரண குடிமகன் வந்து ஒரு வலிமையான தலைவன் உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கான். சரிங்களா? ஸோ ஒரு சாதாரண குடிமகனுக்கு கல்வி கொடுக்கும்போது அவன் மீது நம்ம நம்பிக்கை செலுத்தும் பொழுது என்னாகும், அவனுடைய கடமைகளையும் நம்ம தோள் மீது சுமத்தி அவனுக்கு வழிகாட்டுறோம். அப்போது அந்த சாதாரண குடிமகன் தான் அந்த வலிமையான தலைவன் உருவாவதற்கு காரணமாக இருக்கான். ஏன்னா அவன் வந்து நம்ம மேலே என்ன பண்ணுவான், ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வைப்பான். நம்ம அவன் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், நம்ம மேலே அளவு கடந்த நம்பிக்கையை வைப்பான். அந்த பல்கலைக்கழகங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் என்ன கடமைகள் செய்யுதுன்னா, அவன் என்ன பொறுப்பு இருக்குன்னா, அந்த சாதாரண குடிமகள்கிட்டருந்து அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அந்த பொருத்தமான சரியான திறமைகளை கண்டுபிடிச்சி அந்த மனிதர்களை என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அந்த தனி மனிதர்களை வந்து தனித்து அவனை கண்டெடுத்து அவனை இந்த மக்களாட்சியில் ஒரு பயனுள்ள வலிமையான ஒரு குடிமகனாக மாற்றுறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரா, while addressing the University of Brussels, Dr. S. Radhakrishnan, our former president, made the following statement. For its proper functioning, democracy requires more qualities than other forms of government. It is in the universities that we can develop the true spirits of democracy, appreciation of others' point of view, and adjustment of differences through discussions. It can be kept healthy and strong by the exercise of individual responsibility and judgment. In universities, we have to recall the struggles of the past and realize the perils and possibilities, the challenges and opportunities of the present. ஸோ இந்த பேரை என்ன சொல்கிறதுன்னா, ஸோ நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த ப்ரூசெல்ஸ் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் அந்த ஆட்சியை தனது உரையில் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஆட்சி உரை வந்து கீழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களாட்சின்றது வந்து சரியான செயல்பாடுகளுக்கு மாற்று அரசு முறைகளை விட சிறந்த நட்பண்புகள் தான் தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மக்களாட்சியின் சரியான செயல்பாடுகளுக்கு மாற்று அரசு முறைகளை விட சிறந்த நட்பண்புகள் தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பல்கலைக்கழகங்கள் மட்டுமே மக்களாட்சியுடைய உண்மையான உத்வேகத்துக்கு நம்ம வளர்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ பல்கலைக்கழகம் மட்டும்தான் மக்களாட்சியுடைய உண்மையான உத்வேகத்துக்கு நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்குறதுக்கும் பாராட்டுவதற்கும் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ விவாதங்கள் மூலம் வேறுபட்ட கருத்துக்கள் மூலம் ஒரு பிரச்சனைகளாக சரி செஞ்சுக்க முடியும். தனி மனிதனுடைய கடமைகளையும் அனுமானங்களையும் புரிஞ்சுக்கொள்ளவும் ஆரோக்கியமான மற்றும் வலிமையான முறையில் அவற்றில் பயிற்சி எடுத்துக்கொள்ளவும் முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகங்கள் தான் கடந்த கால வரலாற்றுடைய போராட்டங்களை நினைவுக்கு கொண்டு வர முடியும். அதன் மூலம் இன்றைய இருக்கக்கூடிய ஆபத்துக்களை, அதற்கான சாத்தியக்கூறுகளை, சவால்களையும் வாய்ப்புகளையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக graduates of the year, I wish you all a prosperous future, for after all the immediate concern of every individual, graduate or no graduate, is to acquire the means for a decent living. That is the first motivation for all human activity, and no one can ignore it. But that ought not to be the sole objective. Something higher and nobler than mere individual material advancement is expected of you. For remember that this university education is a privilege that you enjoy, for which you are deeply indebted to the
community of which you are a member. ஸோ இந்த பேரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த வருடத்துக்குரிய பட்டாதாரிகளை அவங்க எல்லாரையும் ஒரே ஒரு வளமிக்க ஒரு எதிர்கால வாழ்கிறதுக்காக நான் வாழ்த்துறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வருடத்துடைய பட்டாதாரிகள் எல்லாருக்கும் வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, இந்த எதிர்காலத்தில் வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நான் வாழ்த்துறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குறைஞ்சது ஒவ்வொரு தனிநபரும் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லது அவனுடைய பட்டதாரியோ அல்லது பட்டம் பெறா அவன் பட்டம் வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா பட்டம் வாங்காமல் இருக்கலாம். சரிங்களா? அவங்களுடைய உடனடி கனவு என்னென்னா ஒரு கண்ணியமான வாழ்வை வாழ்கிறதுக்கான வழிமுறையை தேடுறது. சரிங்களா? இப்போ இந்த வருஷத்தில் முடித்தவங்க எல்லோரும் பட்டம் பெற்றதாக இருக்கலாம், பட்டம் பெறாத ஆட்களாக இருக்கலாம். சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, வரக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு சூழலை என்ன பண்ணணும், ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்கணும், அதாவது தேடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லா மனித செயல்பாடுகளுக்கும் முதல் உந்துதல் அதுதான். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றது தான் ஒரு முதல் உந்துதல் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த தனி மனித உலகியல் முன்னேற்றத்தை விட உயர்வான ஒரு உன்னதமான ஒன்று இந்த உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் அணுகக்கூடிய இந்த பல்கலைக்கழக கல்வி என்னென்ன சலுகைகள் கொடுத்துருப்பாங்க, இந்த சமூகம் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுத்துச்சோ அதுக்கு நீங்கள் மிக மிக ரொம்ப கடன்பட்டவங்க இருக்கீங்க அப்படின்றத நினைவுபடுத்தக்கூடியது ஒரு செயல்பாடு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சமூகத்தில் இப்போ சமூகம் மூலமாக நம்மளுக்கு பல்வேறு உதவிகள் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ சமூகம் அப்படின்னு சொல்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத நபர்கள். சரிங்களா? அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதா இருக்கலாம். சரிங்களா? சமூகம்ன்றது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் தான் சொல்லும். சரிங்களா? அதான் என்ன உயிரினங்கள்? மனிதர்கள். சரிங்களா? நம்முடைய மனித சமூகம் நமக்கு நம்ம மனித சமூகம் நமக்கு பல்வேறு சலுகைகளை கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவங்களாம் இருக்கோம். ஸோ அடுத்து பாரா, most of the money needed for maintaining institutions of higher education come from the revenues collected from the community through the state, and a good proportion of that revenue comes from the tillers and the toilers, men who did not enjoy this privilege, men who willingly submit themselves to discomfort so that they can enable the next generation to lead a better life. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயர்கல்வி நிறுவனங்களை பராமரிக்கிறதுக்கான தேவைப்படக்கூடிய பெரும் பங்கு பணம் மாநில அரசுகள் பொதுமக்களிடம் இருந்து வசூலிக்கக்கூடிய அந்த வருவாயிலிருந்து, அந்த வரி பணத்திலிருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்கான செலவு அரசு செய்யுது. அந்த அரசுக்கு பணம் எப்படி வருது? மக்கள், சாமானிய மக்கள், சரிங்களா, பாமர மக்கள் கட்டக்கூடிய அந்த வரி பணத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை சரி செய்கிறாங்க. ஸோ அதிலும் பெரும்பான்மையான பணம் எங்கேருந்து, அந்த வரி எங்கேருந்து வசூலிக்கப்படுதுன்னா உழவர்களிடம், இந்த ஃபார்மர்ஸ், சரிங்களா, அந்த உழவர்களிடமிருந்தும் அந்த உழைப்பாளர்களிடமிருந்து தான் நிறையா வசூலிக்கிறாங்க. ஸோ அவங்க யாருமே இந்த சலுகைகளை என்ன பண்ணுறதில்ல, அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா அந்த விவசாயி அந்த பல்கலைக்கழகங்களில் படிக்க போகிறாரா? கிடையாது. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் அக்ரி காலேஜில் படிக்கிறாங்க. சரிங்களா? அது படிப்பு ஓகே, அது இப்போ தற்போது நடைமுறையில் இருக்காங்க. ஆனால் ஒரு விவசாயம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு படிக்காத ஒரு விவசாயி ஒரு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. சரிங்களா? ஸோ அப்போ அவருடைய வரி பணம் மூலமாக அந்த கல்லூரி, அந்த பல்கலைக்கழகம் செயல்படுது. சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் செயல்படுது. அந்த சலுகையில் அவருக்கு, அந்த சலுகைகள் எல்லாமே அவருக்கு கிடைக்கல, ஆனால் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? அப்போது நம்ம அவருக்கு கடமைப்பட்டவரானது கட்டாயம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வசதி இல்லாத வாழ்க்கையை தாங்களே என்ன பண்ணுறாங்க, விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க.
இல்லைங்களா. ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பாரா? இல்லை, சரிங்களா. ஸோ அவங்க வசதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க தானே விரும்பி என்ன பண்ணுறாங்க, அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அடுத்த தலைமுறையினர் என்ன பண்ணணும், இன்னும் மேன்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத அவங்க வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, சரிங்களா. அடுத்தது, the graduates, may I ask you, how are you going to repay? What is to be your contribution to the social justice on which you have drawn so largely? Unless you replenish it richly, the coming generations will find only an empty offer. Graduates, may I ask you, how are you going to repay? What is to be your contribution to the social justice on which you have drawn so largely? Unless you replenish it richly, coming generations will find only an empty coffer. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ பட்டதாரிகளே கேளுங்க, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறீங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா? நீங்கள் மிக அதிகமானது பொறுப்பேற்றுக்கிட்டால் இந்த சமூகத்தினுடைய இதயத்திற்கு உங்களுடைய பங்கு என்னமாக இருக்க போகுது, அதை நீங்கள் எப்படி சிறப்பாக நிரப்ப போகிறீங்க? இனி வரக்கூடிய தலைமுறைகள் அங்கே ஒரு காலியான பணப்பெட்டியை தான் பார்க்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மளுக்கு தேவையான பணத்தை, சரிடா, அந்த கல்லூரியில் அந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய அந்த செலவுகளுக்கான பணத்தை வரியை செலுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கான செலவுகளை, சரிங்களா, அதனை நாம் தான் பொறுப்பேற்று பார்க்கணும். அப்போ இந்த வரக்கூடிய இந்த தலைமுறையினருக்கு, இந்த சமூகத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய பட்டதாரிகளை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. அடுத்ததாக, your superior education increases your responsibility to society and therefore, apart from or along with your own individual advancement, society has got a right to expect an adequate return from you, not so much in terms of money as in the terms of service, in turning up society, in bringing light into the dark alleys, the sunshine into dingy places, solace into the afflicted, hope unto the despondent, and a new life unto everyone. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய உயர்ந்த இந்த கல்வியானது சமூகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை இன்னும் அதிகரித்து கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால் தனி மனித முன்னேற்றத்தை தாண்டி இந்த தனி மனித முன்னேற்றத்தோட அந்த சமூகம் உங்கள்கிட்ட ஒரு திருப்திகரமான பலனை எதிர்பார்க்கக்கூடிய உரிமை அது வச்சுருக்கு, சரிங்களா, உரிமை பெற்றிருக்கு. அதற்கு நீங்கள் அதிக பணத்தை கொண்டு தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, சரிங்களா. பணம் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, சேவைகளாகவும் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சமூகத்தை ஒன்றுபடுத்தவும், இருண்ட சந்துகளில் ஒளியை கொண்டு வரதுக்கும், இந்த அழுக்கான இடங்களில் சூரிய ஒளியை பாய்ச்சறதுக்கும், இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதலாகவும், கைவிடப்பட்டவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும், ஒவ்வொருவரும் ஒரு புதிய வாழ்வு கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய சேவையே தேவைப்படுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. Unless service is the outcome, the sermons become sweet nothings. As Jefferson stated, we must dream of an aristocracy of achievements rising out of a democracy of opportunities. ஸோ சேவை அப்படின்றது நம்மளுடைய வாழ்வில் வெளிப்பாடானது. சேவை அப்படின்றது நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய வெளிப்பாடாக மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா. இது பிரசங்கமும் நமக்கு இனிக்க போகிறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. ஜெஃபர்சன் அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா, மக்களாட்சி வாய்ப்புகள்
மக்களாட்சி வாய்ப்புகள் வந்து சாதனைகள் வந்து வல்லரசு உருவாக நம்ம கனவு காணணும். சரிங்களா? மக்களாட்சி அப்படின்ற வாய்ப்புகளிலிருந்து சாதனைகளின் வல்லரசு உருவாகிறதுக்கு நம்ம கனவு காணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா, அண்ட் வென் ஐ seek your help and cooperation in the supreme task of serving society, please do not wink and smile and say, it is all so easy to say. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பணிக்கு உங்களுடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் நான் வந்து கேட்குறேன். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், கண் சிமிட்டி சிரித்து இது சொல்கிறதுக்கு சுலபம், இது வந்து சொல்கிறதுக்கு வந்து மிகவும் சுலபம் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லிட வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. I am not unaware of the difficulties in the way, nor am I going to brush aside the influence of the environment on you. Maybe the world in which you are to begin the journey is one which will dim your hope, disturb your determination. You may come face to face with an unpleasant sight of practice widely differing from the principles included in you. You may find self-seekers enthroned and the passionate workers degrade. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, இது செய்கிறதுக்கு மிகவும் சுலபம் அப்படின்றது நீங்கள் வந்து சொல்லிட வேணாம். இந்த பாதையில் உங்களுக்கு கஷ்டங்களை, இந்த பாதையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அறியாதவன் வந்து நான் இல்லை. உங்கள் மீது என்னது அந்த சூழலோட தாக்கத்தை துடை தெரிய போகிறதும் கிடையாது. நீங்கள் எந்த சமூகத்தில் உங்களோட பயணத்தை தொடங்க இருக்கீங்களோ அந்த சமூகத்தோடைய நம்பிக்கைகளை அதை குலைக்கலாம். உங்களுடைய மன உறுதிக்கு அது தொந்தரவாக அமையலாம். நீங்கள் கொண்ட அந்த கொள்கைக்கு முரண்பாடான அந்த விரும்பத்தகாத பழக்க வழக்கங்களை நேருக்கு நேரானதை பார்க்க வேண்டியும் வரலாம். இந்த சுயநலமான வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பதவி வைக்கிறத அமைதியான சேவைகள் வந்து கட்டணம் செய்யப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது வந்து சொல்லுவேன். எல்லா வழிகளினது அதிகார வர்க்கம் வந்து உங்களை பயன்படுத்தும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? The title of all sorts may stare at you, and every step you take will be a struggle. I admit the environment is such that even people with robust optimism will be discouraged and forced to take to the path of ease and comfort. ஸோ எந்த ஒரு அதிகார வர்க்கம் என்னதை உங்களை பயன்படுத்தலாம். நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு அடியும் பிரச்சனைக்கான அடியாகவே இருக்கும். அந்த அபாரமான நம்பிக்கை கொண்டவங்களும் அந்த உற்சாகம் செஞ்சு என்னது சுலபமாக சொகுசு பாதையில் என்னது பயணம் செய்யக்கூடிய தான் இந்த சமூக சூழல் அப்படின்றத நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. But we should also realize that a continuous stream of men and women endowed with the spirit of service have been carrying on the crusade successfully and have conferred rich benefits on humanity. ஆனால் தொடர்ச்சியான இந்த ஆண்கள் மற்றும் பெண்களுடைய இந்த கூட்டம் சேவை செய்வதே என்னது தங்களுடைய உள்ளுணர்வாக கொண்டு அந்த சேவை போராட்டத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டி அந்த மனிதனுடைய சமுதாயத்திற்கு அரிய பெரும் பலன்களை தரக்கூடிய பணிகளை ஆட்சி கொண்டு தான் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. We the Tamilians have been holding aloft these ideas for more than 2000 years as expressed in புறநானூறு. ஸோ தமிழ்நாடு நாம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புறநானூரில் விளக்கப்பட்டுள்ள கூட இந்த கொள்கைகளை நம்ம உயர்த்தி பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் as inheritors of that rich legacy, you are best suited to overcome even the environment and serve society to the best of your abilities. அந்த உயர்ந்த மரபுரிமையுடைய வாரசில் இருக்கக்கூடிய
நீங்கள் தான் என்னது இந்த சமூக சூழலை வெற்றி கொண்டு உங்களுடைய சிறந்த திறமைகளை கொண்டு சமூகத்திற்கு தொண்டாற்றுவதற்கு தகுதியானவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது I am confident that you are being sent into the wide world. With this objective, you are bound to win, for you are adequately equipped with the spirit supplied by this great institution. May your life be a bright one, and may its luster brighten the entire land. Accept my congratulations and march onwards towards the land of smiles. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களை இந்த பரந்த உலகத்தை ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு அனுப்பி வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதற்கு தேவைப்படக்கூடிய அந்த உத்வேகத்தை சேர்த்து இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்கு கட்டாயம் வழங்கியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றலாம். அந்த நெருப்பானது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் இந்த தேசத்தை வெளிச்சமாக்கலாம். என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கிட்டு இந்த புன்னகை பூத்த தேசத்தை நோக்கி நடைபோடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த கான்வெகேஷன் அட்ரஸ் முடிஞ்சுது. ஸோ அந்த கான்வெகேஷன் அட்ரஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸோ அறிஞர் அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு உரை எழுதுகிறாங்க. அதன் உரையில் பட்டம் பெற்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரைகளை வழங்குகிறாங்க. அந்த அறிவுரை என்னென்னா, மக்களுடைய சாதாரண குடிமகனுடைய வரி பணத்தில் இந்த பல்கலைக்கழகங்கள் தங்களுக்கு தேவையான பல விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிவர்த்தி செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அந்த மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை பல்கலைக்கழகங்கள் இந்த மக்களின் வரிப்பணம் மூலமாக பூர்த்தி செஞ்சுருக்கு. அதனால் அந்த மாணவர்கள் இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கும் இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கும் தன்னுடைய சேவைகளை செய்யணும் அப்படின்றத பற்றி இங்கே சொல்கிறாரு. சரிங்களா? மாணவர்களுக்கு கடமைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மக்களுக்கு தங்களால் இயன்ற அளவு என்ன பண்ணணும், பணமாக மட்டும் இல்லாமல் சேவைகளை என்ன பண்ணணும், வழங்கணும் அப்படின்றது தான் இந்த உரையில் அறிஞர் அண்ணாதுரை மாணவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த கான்வெகேஷன் அட்ரஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ.